ஹாய் கைஸ், நீங்கள் நம்ம மூவியில் காட் ப்ளஸ் யூ படத்தோடைய ரிவ்யூ தான் பார்க்க போகிறோம். இந்த படம் இப்போ தமிழ் டப்பில் யூடியூப்பில் அவைலபிளாக இருக்குது. மறக்காம செக் அவுட் பண்ணி பாருங்கள். இது ஒரு சஸ்பென்ஸ் கிரைம் த்ரில்லர் மூவியாக வெளிவந்திருக்கு. இப்போ இந்த படத்தோடைய கதையை பார்த்துடலாம். படத்தோடைய ஹீரோ ஒரு மிடில் கிளாஸ். அவர் லவ் பண்ணிட்டுருப்பார். அவருக்கு நிறைய பணம் தேவை. இதனால் எப்படியாவது பணம் கிடைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய வேலைக்கெல்லாம் ட்ரை பண்ணிட்டுருப்பார். ஆனால் எந்த வேலையுமே கிடைக்காது. கடைசியாக வில்லங்கிட்ட வந்து மாட்டிக்குவார். வில்லன் பணத்தை கொடுத்துட்டு கூடவே போதைப் பொருளையும் கொடுத்து விட்ருவோம், ஒரு பைக்கும் கொடுத்து விட்ருவாங்க. உடனே அதை எடுத்துக்கிட்டு வில்லன் சொன்ன இடத்துக்கு அவர் போயிட்டுருப்பார். உடனே வில்லன் போலீஸுக்கு ஃபோன் பண்ணி நடந்ததெல்லாம் சொல்லிடுவாங்க. இந்த விஷயத்தை மேலே இருந்த கடவுள் பார்த்துட்ருப்பார். உடனே கடவுள் இவங்களுடைய அந்த ஸ்க்ரீன் பிளேவை அவரே எழுதுவார். இப்போ இறுதியில் வில்லன் ஹீரோ என்ன ஆனாங்க, கடவுள் யாரெல்லாம் இவங்களெல்லாம் காப்பாற்றினார், இறுதியில் என்னாச்சு அப்படிங்கிறதான் இந்த படத்துடைய கதை. இந்த படத்துடைய பாசிட்டிவ்னு பார்த்தாவே கதை ஓரளவுக்கு புதுசாக இருக்குது. இதில் அடித்து எல்லாமே நல்லாவே பர்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. குறிப்பாக ஃபஸ்ட் ஆஃப் ஓரளவுக்கு நல்லாவே இருக்குது. இவன் அந்த போதைப் பொருளை கொண்டு போய் சேர்க்கறது, வில்லன் கடவுள்கிட்ட வேண்டுறது, இப்படி வித்தியாசமான ஒரு சீன்ஸை ட்ரை பண்ணியிருக்காங்க. அது ஓரளவுக்கு நல்லாவே இருக்குது. படத்தோட பிஜிஎம் பொறுத்தவரை நல்லாவே இருக்குது. அதேமாதிரி சினிமோட்டோகிராஃபிக் சூப்பரான விஷயம் எஃபெக்ட்டை கொடுத்துருக்காங்க. படத்தில் நடித்த எல்லாமே ஓரளவுக்கு பர்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. ட்விஸ்ட் அண்ட் டர்னிங் ஓரளவுக்கு எடுபட்டுருக்கு. மற்றபடி இந்த படத்தில் பெரிய ப்ளஸ்லாம் எதுவுமே இல்லை. இந்த படத்துடைய மைனஸ்னு பார்த்தாவே செகண்ட் ஹாஃப் தாங்க ரொம்ப கோட்டை விட்டாங்க, ரொம்ப சொதப்பிட்டாங்களோ சொல்லலாம். என்னை பார்க்க ப்ரிடிக்டபுளாக இருக்குது. அந்தளவுக்கு சீன்ஸில் இன்ட்ரெஸ்ட்டாக இல்லை. இவங்க ஃபஸ்ட் ஹாஃப் ஆரம்பிச்சு விட்டு செகண்ட் ஹாஃப் வந்து அது போக்கில் விட்டுட்டாங்க. இன்னும் கொஞ்சம் இன்ட்ரெஸ்ட்டாக எடுத்து நிறைய சீன்ஸாக ட்விஸ்ட் அண்ட் டர்னிங்களை கொடுத்துருந்தாங்கன்னா படம் வந்து நல்லாவே வந்திருக்கும். அதேமாதிரி பர்ஃபார்மன்ஸும் செகண்ட் ஹாஃபில் அந்தளவுக்கு இல்லைங்க. வில்லன் வந்து கொஞ்சமாக மிரட்டி விட்டு அப்படியே விட்டுருவாங்க. அதே மாதிரி ஹீரோவும் அந்தளவுக்கு இல்லை. இன்னும் கொஞ்சம் டேரக்டர் அவங்ககிட்ட வேலை வாங்கியிருந்தாருன்னா படம் நல்லாவே இருக்கும். சினிமோட்டோகிராஃபி சொல்கிற மாதிரி அந்த வந்து லோ பட்ஜெட் எடுத்ததுனால அது அப்படியே தெரியுது. அதனால் இன்னும் கொஞ்சம் ஹை குவாலிட்டின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்கலாம். இந்த படத்தில் அந்த மாதிரி சீன்ஸில் எதுவுமே இல்லை. ஃபேமிலியாக பார்க்கலாம். மொத்தம் இந்த படம் சூப்பராக சொன்னாங்கன்னா இந்த படம் ஒரு ஒன் டைம் வச்ச படம் தான் நான் சொல்கிறேன். ஓகே, இதே மாதிரி ஒரு புதிய மூவி ரிவ்யூவில் சந்திப்போம்.